எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ப்ரிங் க்ளீனிங் விலாகும், அதுக்கப்புறம் அகெயின் ஒரு கார்டன் விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் க்ளீனிங் ஒன்றே முதல்ல உள்ளேருந்து தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து இந்த திங்ஸ் எல்லாம் அங்கங்கே இருந்தது, அதெல்லாம் எடுத்து வந்து தொடச்சி திரும்ப அதை ப்ளேஸில் வைக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் கார்டன் க்ளீனிங் மாதிரி ஆயிடுச்சு. இந்த நர்சரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கமே தான், ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து இந்த நர்சரிக்கு வந்துடலாம். இது ரொம்ப க்ளோஸ் பைன்றதுனால நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வர நர்சரி இந்த நர்சரி வந்து. இங்கே வந்து இப்போது வெஜிடபிள் வந்து நிறைய செடி வச்சுருப்பாங்க. இனிமேல் விதை போட்டு அதுக்கப்புறம் அது வளர வச்சு அந்தளவுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் டைமில் வந்து நம்ம வெஜிடபிள்லாம் வாங்கிக்கலாம். பீன்ஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் பீன்ஸ் வச்சுருப்பாங்க. பட் நான் பீன்ஸ் எதுவுமே வாங்கலை. முக்கியமாக எதுக்காக வந்தேன் அப்படின்னா இந்த பாவக்காய் வந்து வச்சுருந்தாங்க. சரி, பாவக்காய் வாங்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தது. பட் எப்போவுமே இந்த கடைக்கு ஒரு செடி வாங்கலாம் அப்படின்ட்டு வருவேன். பட் ஆனால் ஒரு 3-4 செடியாவது வாங்கிட்டு போயிடுறது. அது வெஜிடபிள் மட்டும் இல்லை, பூச்செடியுமே. கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே ஒரு 2 கத்திரிக்காய் வந்து நான் இங்கேருந்து தான் வாங்கியிருந்தேன். அதை பாட்டில் நட்டிருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து கலிஃபோர்னியாவில் தான் நானுமே இருக்கேன், நீங்கள் ஏன் வந்து தரையில் நடாமல் பாட்டில் நட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஏற்கனவே கமெண்ட்ஸில் பதில் சொல்லியிருந்தேன். பட் என்னென்னா, நாங்கள் வெஜிடபிள் பெட்டுன்னே போட்டு வச்சுருந்தோம் போன வருஷம் நாங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சால் வாங்கி. பட் அந்த சைடில் வந்து அவ்வளோவா சன்லைட் இல்லாததுனால பெருசாக ஈல்டும் இல்லை, பூச்சிலாம் நிறைய வர ஆரம்பிச்சுது. சரி, அதனால் இந்த சைடு வந்து வெஜிடபிள் பெட்டு போடுற மாதிரி அந்த பக்கம் ஒரு வசதி கிடையாது. அதனால் சரி பாட்டில் வச்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் நான் பாட்டில் வச்சது. இந்த 3 செடி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே ஒன்று வாங்கியிருந்தேன். மொல்லசாமி உடஞ்சிரும் அது டபக்குன்னு. அந்த கத்திரிக்காய் செடி இருக்குல்ல, சைடு இரு அம்மா தள்ளுறது உடஞ்சிரும் சாமி. அது பாப்பா அது உடஞ்சிரும். அது பாப்பா இது பேசாம 2 பேரும் தூக்கி வந்து நம்ம விளையாட்டுன்னு வச்சுருக்கிறீங்க. மொல்ல போதும். பாப்பா அதே மாதிரி இன்னொன்று கை எழுதி போதும், அவ்வளோதான். கை கழுவிக்கிறோம். சரி, நீங்கள் பால் விளையாடும்போது தயவு சேர்ந்து தொட வேணால, இது மேலே பால்லாம் படாமல் பார்த்துக்கோங்க பேபி. இது வெளியே வந்து கொஞ்சம் அங்கங்கே ஒரு குட்டி இந்த மாதிரி கார்டன் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்து திரும்பவும் இவங்க வேலையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் இவங்க வாசிக்கிறத கேளுங்க. இட்ஸ் ஓகே. இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான். இது சாஷாக்கா அத்தியா வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ மியூசிக் கான்சர்ட் வந்து ஸ்கூலில் போயிட்டுருக்கிறதுனால அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சைட் பை சைடாக. என்னடா அந்த ஸ்ப்ரிங் க்ளீனிங் சொல்லிட்டு ஆரம்பித்தது உள்ளே, பட் ஆனால் வெளியே வந்தாச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. என்ன வாட்டர் பாட்டில் கழுவிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹம்மிங் பேர்ட் ஃபீடருடைய பாட்டில் தான் வந்து கழுவிட்டுருக்கேன். ஹம்மிங் பேர்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீடர் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தால் தான் அப்பப்போ வந்து அந்த ஃபீடரில் தண்ணி குடிப்பாங்க. ஏன்னா வந்து அந்த சக்கரை தண்ணி தான் அந்த ஹம்மிங் பேர்டுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறது. அது வந்து வெளியே சிந்துறதுனால நிறைய பூச்சி மேலெலாம் வர்றதுக்கு, ஈலாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும்.
அப்போல்லாம் வந்து அந்த ஹம்மிங் பேர்டு வந்து அந்த தண்ணியை குடிக்க மாட்டாங்க. அதனால் எப்போல்லாம் காலி ஆகுதோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வெயில காய வச்சு திரும்பவும் அந்த லிக்விடை நான் ரீஃபில் பண்ணுறது. ஸ்ப்ரிங்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்சால் அங்கங்கே நம்ம வீட்டில் இருக்கிற பூவெல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2 ஹேங்கிங் பேஸ்கெட் வந்து வாங்கியிருந்தேன். இதில் பூச்செடி நட்டு ஹேங் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அங்கே அந்த ஹம்மிங் பேர்டு ஃபீடரோட கழுவி காய வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம தண்ணி ஊற்றி மாட்டிட வேண்டியது தான். இந்த நம்ம வீடு வாங்கிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா சில செடியெலாம் ஏற்கனவே இருந்தது. இந்த பூச்செடிலாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்களே வச்சுருந்தாங்க. இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் சீசன் அப்போ தான் பூப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா அது நம்ம அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே பாதி காம்பவுண்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த பூச்செடி தான். அது அப்படியே ஒரு லேயராக அப்படியே பூத்துட்டு போவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. ஹாட்டால பாப்பா ஃபீல் ஹாட் குபடி போட்டேன் குடு இல்லைடா இது மாட்டேன். குட் ஜாப்டி. ஓடியுமா உடையாது அது தெரியவே இங்கேன்னு பார்த்தா அந்த பேஸ்கெட்டே தெரியல சாமி. இல்லை இந்த மேலே அது மேலே யா ஆஹா அது எங்கே போகாது. கீழே விழுந்துட போகுது. டப்புன்னு உடச்சிரும். அது மூஞ்சிக்கு நேரம் நடக்கிற இடத்துல சாமி மூஞ்சிக்கு நேரம் அடிக்கும். கீழே விழும். நடக்கிற இடத்துல வேற இருக்கு. இப்படி எப்படி வாக் பண்ணி போறது? வேற கீழே எங்க இந்த மரத்துல எங்கேயாவது மாட்டலாமா? அந்த பக்கம் போய் மாட்டுங்க. இந்த மரத்துல எங்கேயாவது ஏன் இதுல மாட்டலாமா? இது நல்லா இருக்கு. இதெல்லாம் மேல மாட்டணும். ஆஹா விடுங்க. ஓகேவா? பொறுமையா ஒரு கண்ணாடி மட்டும் சொல்லு. அது ஷார்ப்பா இருக்கு. பாப்பா அது ஷார்ப்பா இருக்கு. பத்திரம். ஒரு டோர் ஒருத்தவங்களுக்கு பாப்பா மொத்தமா ஒன்னா அடிக்க கூடாது. ட்ரை ஆயிடும். அதுக்குள்ள ஒரு பாக்ஸா அடிங்க. கை பத்திரம். வெரி ஷார்ப்பு அந்த ஓர எட்ஜெல்லாம். ஓகேவா? அம்மே இந்த பக்கமா அசோகம்மா. அசோக் வெயில் அங்க வேண்டாம். இங்க வா அசோகம்மா. அங்க வெயில் இந்த இப்படி வச்சிருங்க. சரி வா. இங்க கூட வெயில் அடிக்குது. இங்க கூட நின்று பண்ணுங்க. வாங்க வா சாமி. அது இருக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும். இதை எடுத்தும் போது அதை எடுத்துக்கலாம். இங்க பிடிங்க. இதை கட் பண்ணுங்க. எங்க பண்ணலாம்? எங்கே போகிறீங்க? ஏன் அதே இது வந்து பைப்பு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு. இது இந்த தண்ணி ஓசு விடுறது. இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஒழுகுது. அதனால் இந்த ஒயரை மாற்றிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தீங்களா? காசுக்குள்ள தான் வாங்கினோம். அதை மாற்றலான்ட்டு. பட் இது ரொம்ப நாளாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால கழட்ட முடியல. பாப்பா அது இங்கே தான் கழட்டுதா சாமி? சீரியஸ்லி பேபி? தப்பா ஏமா கழட்டு பட்டு என்னம்மா? இட்ஸ் a girl power man. சீரியஸ்லி பாப்பா அப்படியே நல்லா சுற்றி போட்டுருங்க. வேண்டாம் அது இதோட அது உதவாகுது. எங்கே பாப்பா அந்த ஏணி இது மாட்டுறதுக்காக ஏணி எடுத்துகிட்டு வந்து இதில் மாட்டணும். ஏன்னா அங்கெல்லாம் ஏற்கனவே மாட்டி வச்சுருக்கோம். இங்கே மாட்டலாம் அப்படின்றதுக்காக ஏணி எடுக்கிறதுக்காக அசோகா போயிருக்காங்க. இது வந்து கிராஸ்லேருந்து வாங்கினது $10. சுற்றி போட்டு சாமி அப்படியே எடுத்து போயிடலாம். அப்படியே நீரை இது நேராக இழுத்துட்டு போயிட்டு போட்டுரு. அம்மா வேணாம் அப்புறம்லாம் இல்லை. இப்போ நாளைக்கு இது விழுறோம். எடுத்து வச்சிடலாம். எது ஃபிக்ஸ் பண்ணோம்? அதையும் ஃபிக்ஸ் பண்ணு. பட் அது எதுவுமே இதில் போட்டுருங்க. ரீசைக்கிளில். பாப்பா அழகாடி பட்டு. ஓகே. என்ன சாமி? என்ன பாக்ஸு? என்னம்மா? எனக்கு தெரியல. நீங்க ஏணி எடுக்க தானே போனீங்க. நீங்க அந்த பாக்ஸ் எடுக்கிறீங்க?
வாடா தங்க, நெய் எடுத்துட்டு வாடா தங்க, இது ஏனி எடுத்துட்டு வாடா தங்க. ஆமாம் சாமி, அதை மாட்டுறதுக்கு இங்கே நான் இருக்க பார்க்கலாம். அதை இது முதல்ல இது முடிச்சுட்டு அதை தேடலாம் வாங்க. வருதா சாமி? பாப்பா தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூடி. அம்மா 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 பத்திரம்மா, அந்த பைப்பு உடஞ்சிட போகுது. வெயில போடாதீங்க. அதை எடுத்துட்டிங்கன்னா இது அதுவும் சேராது. எடுத்துருங்க. இப்போ தண்ணி வருதா இல்லையான்னு செக் பண்ணணும். சுற்றிலாம் எடுத்துகிட்டு போய் எங்கே எடுத்தீங்களோ அங்கே வச்சுருங்க. பாப்பா இதில் மாட்டோம். இதோ இங்கே போடுங்க. சைக்கிளில் போடு சாமி. தோ இந்த இதில் எடுத்துட்டு வாங்க. தோ இந்த எஸ்ஸுக்கு எதில் படுதோ தெரியலையே, இல்லை எதில் பார்த்தோன்னு தெரியலையே. அது கிடையாது, அந்த பக்கம். அதுக்கு தான் கையிலே நம்மளுக்கு எட்டுமே. அது அந்த அதில் வருது பாருங்க. இது அம்மா பிடிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. என்னம்மா வேணாம்மா, பிடிமாத. இந்த எஸ்ஸுக்கு பிடி. மேலே போ. இல்லை சாமி, இங்கே பேர்ட் ஃபீடர் இருக்குல்ல, அது ரொம்ப சத்தம் வந்துச்சுன்னா பேர்ட் பக்கத்தில் வருமானு தெரியலையே. வருமா? வராதுல்ல. குட் ஜாப். வெயிட் பண்ண அம்மா அதை எடுத்துட்டு. இந்த பேபி பத்ரம் பத்ரம். ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வா வா, அந்த விண்டோலாம் கழுவி விட்டுலாம். பாப்பா வாங்க சாமி. என்ன பண்ணுற பார்த்தல அங்கே தாத்தா என்ன பண்ணுறேன்? அந்த பக்கம் பார்க்குறீங்களா? போய் பாருங்க. பார்த்தா ஹாய் சொல்லுங்க. இந்த பக்கம் ஒரு காற்று அடிச்சா திரும்ப பறந்துருமா எல்லாம். இது பத்தியா பத்தியா நான் சொல்கிறேன் பாரு. ப்ளீஸ் அம்மா பாருங்க. போடாதாங்க. தேங்க்யூடி அம்மா. போட்டு சோப் போட்டு தேய்ச்சிட்டேன் நான். இதை வச்சு அவனை விட்டுரு, அந்த சைடு அவங்கள விட்டு. அதெல்லாம் வெயிட் பண்ணு. அங்கே வேறு மாட்டி இருக்கு பாரு. நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு. அது நிக்கு. ஐயோம்மா நீ அதுவும் கிளாஸ் தான், ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வெயிட் பண்ணுங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றலாண்டாம்மா. வெயிட் பண்ணுறாம்மா. யூ ட்ரைட் எவ்ரி திங் எல்ஸ்லாம் வேணாம். பொறுமை பொறுமை பொறுமை. அதாவது கண்ணாடிக்கும் வலிக்காது, உனக்கும் வலிக்காதம்மா. எப்படிம்மா மேலே அந்த ஃப்ரேம் மொத்தம் ஒயிட். அது தேய், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரேமு ஹார்டாக தேய்மா தங்கம். ஃப்ரேமு கீழே செடிலாம் இருக்கு. அத்தியம்மா கீழே செடி. போதும் போதும். இந்த பக்கம் ஃப்ரேமு இது சாமி. நான் வரேன். அவன் தேய்ச்சிட்டு கொடுப்பான். இதை தேய்ச்சிட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீ தேய்ங்க அதை வச்சுட்டு. பண்ணிடுங்க. நீங்க சொன்னீங்க ஆமா மேல இருந்து கீழே வர. கீழே வரணும்ல. குட் ஜாப் டி. நல்லா 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 போட்டு. ஒரே செகண்ட் ஒரே செகண்ட். ஓ ஏறு. நீ மேலே ஏறு. மேலே தான் வேலை உங்களுக்கு. ஏறு. I know. நம்ம ஃபிளாட் பண்ணுமா? மா வேலை தடி அப்பதான் கீழே. ஏன் எடுத்து நான் பண்ணேன். சரி சரி பண்ண சாமி. நீ பண்ணு. உன் இடம் எழுதி இருக்கு மேலே. அசோகான்னு இருக்கா அதுல? எஸ் மேம். சரி ஆஃப் பண்ணுங்க. முன்னாடி எதுவுமே வச்சுல முன்னாடி நட்டுலாம் அதை. ஓ பாப்பா எவ்வளோ நத்த பாரு பாப்பா. ஓகே எடுத்து தூக்கிட்டு போய் முன்னாடி நட்டுலாம். அவன் ஹெல்ப் பண்ணு சாமி ப்ளீஸ் அம்மா. ஒன்றும் இல்லை 2 பேர். சரி வா அம்மா வரேன். இரு அம்மா. அது சின்ன தொட்டி தான் தாங்க. வா சில பத்ரண்டி. ஈவினிங் வந்து அதெல்லாம் மாறினாங்க பாருங்க. குப்பை அப்படியே சேர்ந்து போய் சேர்த்து வச்சு திரும்ப எல்லாம் வந்து போத்தாங்க. எழுந்து போ. டைம் ஆகுது. ப்ளீஸ் போயிடுறாம்மா. அம்மா டைம் ஆகுது. இப்போ இந்த மல்ச்சு வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி எங்கெல்லாம் எம்டியாக இருக்கோ அங்கே எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இப்போ இந்த எல்லா செடிக்கும் கல்லை இந்த மாதிரி அடுக்கியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் பிரித்து போட்டோம்னா
இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 1 வீக்காக செஞ்ச வேலையை தான் வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி க்ளீனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை அப்படி தான் க்ளீன் பண்ணுறது. அது கரெக்டாக இப்போ ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ் வீட்டில் இருந்ததுனால இவங்களுமே கொஞ்சம் எங்கேஜ்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை க்ளீனிங் ஆரம்பித்தது. எப்போ போல் நம்ம வீடியோக்கெலாம் சொல்கிறது தான். கார்டன் பிடிக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீனிங்கோ இல்லை அவுட் சைட் விலாக் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விலாகை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு குட்டி விலாகில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நான் இந்த ரோஸ் எடுக்கலான்ட்டு வந்தேன். வீடியோ செம எல்லோங்க அது. இன்னும் அரும்பு இருக்குது. இந்த பிங்க்கும் பூத்துருக்காங்க. இப்படி ஒரு வாசனை இந்த பூ. Yeah, that's what it does. You want to play, baby? No, it's just hard. Yeah, I know. பாரு அங்கே போய் திரும்பி பார்க்குது அது. சென்டரா போட்டு அப்படியே கொட்டிடு, மொத்தத்தையும் கொட்டிடு சாமி. That's it. மொல்ல செடி இது மேலே படாம பொறுமையா அப்படியே எல்லா இடத்துலையும் கீழ் பக்கம் இன்னும் கீழே. குட் ஜாப். நான் இது பண்ணிக்கிறேன். தேங்க்யூ டி. சூப்பர். காலை ஊதுருங்க. ஷாக்ஸ்லாம் படுது. சாமி இப்போ